எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 18:30 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பாராம். நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவர். ஒரு நாளும் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ, ஒரு பிரச்சனையில் நாம் தள்ளாடி நிற்கவோ ஒரு நாளும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கமாக இருந்தாலும் அவர் நம்மை தப்புவித்து நம்மை வாழ வைக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், ஒரு பிரச்சனை வந்தால் என் பணத்தை வைத்து நான் தப்பு வைப்பேன், என் ஞானத்தை வைத்து நான் தப்பு வைப்பேன், என் திறமையை வைத்து நான் தப்பு வைப்பேன் அல்ல. எல்லாவற்றையும் வைத்தாலும், எதை வைத்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி நம்ம யாரும் காப்பாற்றவே முடியாது. தப்புவிக்க முடியாத பிரச்சனைகளிலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிசாசு நேரடியாய் மோதுவதும் ஒரு பக்கம் இருந்தாலும், மறைமுகமாய் தந்திரமாய் போராடுகிற பல காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தப்புவிக்க வேண்டுமேயானால், நம்மை காப்பாற்ற வேண்டுமேயானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. 2 ராஜாக்கள் 17:39 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. யாரை அவர் தப்புவிக்கிறாராம்? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை அவர் தப்புவிக்கிறார். நம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே அவருடைய கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும் பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி பலவீனத்தில் இருக்கலாம், அவர் உங்களை தப்புவிப்பார். கண்ணீரில் இருக்கலாம், அவர் உங்களை தப்புவிப்பார். நம்பிக்கையை இழந்து போன சூழ்நிலைகள் இருக்கலாம், கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக எழும்பி உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை நடத்தும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். உடைந்த இருதயத்தோடும் கலக்கத்தோடும் பிரச்சனையோடும் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தரின் சமாதானத்தை கொடுப்பீராக, வாழ வைப்பீராக, கனப்படுத்துவீராக. தடைகள் யாவையும் நீக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கட்டும், ஆதரவாய் இருக்கட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை மேல் கிருபை பெருகட்டும், ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும். உமக்கு பயந்து நடக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.